பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போருமா இருக்கிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரில் வந்திருக்கிறேன், உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன், துதிகளுடன் கவிகளுடன், தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும், ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. பொன்னும் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே.
பொன்னும் பொருள்களும் மழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதனும் விலை பெரும் பொருளே, இதனும் விலை பெரும் பொருளே. இயேசு ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரிச்செழுந்தார், ஜீவதேவனே உயிர் தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரிச்செழுந்தார், ஜீவதேவனே உயிர் தெழுந்தார். மறுபடியும் வருவேனென்றார், மறுபடியும் வருவேனென்றார். சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, உம்மை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் எங்கள் மத்தியில் வந்தருளும், நேசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியான இந்த நேரலை ஒளிபரப்பையும் பிளஸிங் பிரைட் டைமையும் உம்முடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஆண்டவரை உயர்த்துகிற இடத்திலெல்லாம் அவர் வருவாராம். என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்றார். என்னை குறித்து என்னை புகழ்ச்சியை துதியை சொல்லுகிற இடத்தில் நான் உலாவுவேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்னவர். ஆண்டவரை உயர்த்துவது நமக்கு அத்தனை பாக்கியத்தை கொண்டு வரும். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள், எப்பொழுதும் துதி என் நாவில் இருக்கும். ஆண்டவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தெய்வம், அவரை அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை உயர்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். அவரை கனம் பண்ணும் பொழுது நம் குடும்பத்தை கனப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும், திடீர் திடீர்னு வரும். கடிதாசி போட்டுலாம் பிரச்சனை வராது, நினையாத நேரத்திலே அப்படியே இருள் வருவார்கள்.
மனுஷனுக்கு இருள் நல்லதா? இல்லை. இருள் யாருக்காவது இருட்டு பிடிக்குமா? பாவம் செய்கிறவனுக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும். மதிகேடனோ இருளிலே நடக்கிறான். கைகளை தட்டி. மதிகேடன் எதில் நடக்கிறானா? இருளிலே நடக்கிறான். என்னை அறிந்தவன், சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் இருளில் நடக்காமல் வெளிச்சத்தில் நடக்கிறான். கைகளை தட்டி. மதிகேடன் இருளில் நடக்கிறான். பாவத்தை விரும்புகிறவனுக்கு இருட்டு பிடிக்கும். கர்த்தரையும் நன்மையும் விரும்புகிறவனுக்கு வெளிச்சம் பிடிக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவர் 2 உண்டாக்கிறார். ஆணொன்று பெண்ணொன்று, வலது இடது, நல்லது கெட்டது, இரவு பகல், நேற்று நாளை, இப்படி எல்லாம் உண்டாக்கின தேவன் இரவு பகல் என்று 2 உண்டாக்கினார். இந்த பகல் வெளிச்சம் உண்டாவதற்கு முன் என்ன இருந்ததுதான்? இருட்டு இருந்தது. ஆண்டவருக்கு இந்த இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. அவருக்கு இருளும் சரி வெளிச்சம் சரி ஒன்றுதான். வேதம் சொல்லு, கார் இருளை தனக்கு மறைவிடமாக கொண்டிருக்கிறவர். அடுத்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் பாருங்க. எப்படின்னா, அவர் அதர்சனமான ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், கார் இருளை தனக்கு மறைவாக கொண்டிருக்கிறார். பைபிள்ல இருக்கு 2 வசனம் இருக்கு. இப்போ ஆண்டவருடைய மறைவுடையது இருட்டு, அதே மறைவுடையது வெளிச்சம். 2மே இருக்கும். கார் இருளை தனக்கு மறைவிடமாக கொண்டிருக்கிறவர், அதர்சனமான ஒளியிலே அவர் வாசமாயிருக்கிறவர். அப்போ 2 அவருக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனால் மனுஷனை உண்டாக்கின பிறகு பார்த்தாரு, இந்த இருட்டு இந்த மனுஷனுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தாரு. சே, அது நல்ல, நமக்கு வேணா சரியா இருக்கும், மனுஷனுக்கு இருட்டு நல்லதல்ல என்று தெரிந்த தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. கைகளை தட்டி என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டானது. கர்த்தர் அதை நல்லது என்று கண்டார். கைதட்டுங்களே. கர்த்தர் அதை நல்லது என்று கண்டார். யாருக்கு நல்லது? மனுஷனுக்கு நல்லது. அப்ப மனுஷன் இருட்டில் இருக்கக்கூடாது, வெளிச்சத்தில் தான் இருக்க வேண்டும் என்று தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். நாம தான் எப்பொழுது இருட்டை, பாவத்தை, தீமையை விரும்புகிறோம். நமக்கு பிரச்சனை வருதுன்னா கடிதாசி போட்டுட்டு அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துலாம் வர, திடீர்னு வரும். திடீர் பிரச்சனைகள் வரும். பிரச்சனைக்கு 3 காரணம். ஒன்று பிசாசால் வருகிறது, மற்றொன்று உன் சுய இச்சையினால் பாவத்தினால் வருகிறது, 3வது கர்த்தர் உன் விசுவாசத்தை புடமிடுகிறார். கைகளை சட்டி. இந்த புயலிலும் அவன் அசையாமல் நிற்கிறானா என்று கர்த்தர் பார்ப்பார். பிசாசு உன்னை புடமிடுகிறான், அவன் போராட்டி எடுத்து ஆண்டவர் விட்டு வெளியே கொண்டு வரணுங்கிறது அவனுடைய எண்ணம். பாவத்தை கொடுத்து, இச்சையை கொடுத்து, பெண்ணாசையை கொடுத்து, பொன்னாசையை கொடுத்து, மண்ணாசையை கொடுத்து, இச்சைகளை கொடுத்து, போதையை கொடுத்து, பழக்கத்தை கொடுத்து, பொய்யை கொடுத்து, திருட்டை கொடுத்து, உன்னை எப்படியாவது அவன் பக்கத்துக்கு. ஆண்டவர் கிருபையை கொடுத்து, நன்மையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, உன்னை விழாதபடி காத்து தம்முடைய ராஜ்யம் கொண்டு போக எத்தனைக்கிறார். இவன் பணத்தை கொடுத்து, பொண்ணை கொடுத்து, விபச்சாரத்தை கொடுத்து, வேசித்தனத்தை கொடுத்து, இந்த உலகத்திற்கு அத்தனை அக்கிரமத்தையும் கொடுத்து தன் பாதாளத்துக்கு உன்னை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறான். அப்ப இருட்டுக்கு கொண்டு போகிற ஒரு தலைவன், வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஒரு தலைவன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தெரிந்து கொள்ளுதல் உன்னுடையது. மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன் வைத்திருக்கிறேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்க. நான் கட்டாயப்படுத்த மாட்டேன்ப்பா. ஆண்டவர் எப்பொழுதும் மகா ஜென்டில். நம்மளை மாதிரி வலுக்கட்டாயம் பண்ணுகிறவர்ல, ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை இழுக்கிறவரும் அல்ல, மதம் மாற்றுகிறவரும் அல்ல. இந்த இவனுக்கு அறிவிலிகள்லாம் சொல்றாங்களா, மதம் மாற்ற விரும்பாதவர். அப்போ போஸ்ட் பண்ண மாட்டார். அவர் என்ன செய்யறாரு? வாசற்படியில் நின்றுக்கிட்டு உள்ளே வரலாமா, மே கமின். சில திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சமா நுழைவான், பெட்ரூமுக்குள்ளேயும் வருவான். டீசன்ஸே இல்லை பார்த்துக்கோங்க. வெள்ளைக்காரங்கிட்ட ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் படிச்சுக்கணும். நான் வெளிநாடெல்லாம் அடிக்கடி போகிறதுனால அவங்களோட டீசன்ஸில் ரொம்ப ஹையஸ்டாக இருக்கும். ரோட்டில் போகும்போது தெரியவே தெரியாது, ஹாய் ஹலோ குட் மார்னிங் அப்படின்ட்டு போவாங்க. நம்ம ஒருத்தையும் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ண, இந்த பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே அப்படி வெறிநாய் கிடைக்கிறது மாதிரி தான். என்னன்னு இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல, எதுனே தெரியல. அக்கா தங்கச்சி பேச மாட்டா, பக்கத்து வீட்டுக்காரன் பேச மாட்டான். அங்கே வெளிநாட்டில் போடுப்பா குட் மார்னிங் ஹலோ குட் மார்னிங்ப்பா. வீட்டுக்குள்ள வரணும்னா உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு தான் வருவான். ஆண்டவர் அப்படித்தான் வாசல் என்று கதவை தட்டுகிறார். தட்டிவிட்டு, நான் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு
போஜனம் பண்ணுவேன். வராட்டி நான் போயிடுவேன்ப்பா. என்னை உள்ள அனுமதி காட்டி உன் சொந்த வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் என்னை அனுமதிச்சா நான் தலையிடுவேன். அனுமதி காட்டி நான் அமைதியாக இருந்துக்குவேன். எனக்கு என்ன? நீ இங்கே வந்தா ஆசீர்வாதம், வெளியே போனா சாபம். ஆசீர்வாதம் வேணுங்கிறவன் வா. தாகமா இருக்கிறவன் இலவசமாய் என்னிடத்தில் வரட்டும், இலவசமாய் ஜீவத்தினரை வாங்கி பானம் பண்ணட்டும், பருகட்டும். தாகம் இருந்தால் வா, காதுள்ளவன் கேட்கட்டும். காது இருக்கா? கேளு, நல்லவற்றை கேளு. 3 குரங்கு பொம்மை எல்லாம் நாங்கள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் மணிக்கு 3 குரங்கு பொம்மை இருக்கும். ஒன்று வாயை பற்றி இருக்கும், ஒன்று 2 கையும் வச்சு காதை பற்றி இருக்கும், ஒன்று கண்ணை பற்றி இருக்கும். என்னது அதுக்கு அர்த்தம்? தீயவைகளை கேட்காதே, தீயவைகளை பார்க்காதே, தீயவைகளை பேசாதே. சின்ன வயசுல சொல்லி தந்திருக்காங்க, நமக்கு பாட புத்தகத்திலே இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றார், சத்தத்தை, என் சத்தத்தை கேட்டேன்னா வா. தாகம் ஆரம்பிச்சு என்னிடத்தில் வா, இலவசமா ஜீவத்தினை வாங்கி பானம் பண்ணு. உனக்கு பாவத்தை விட மனசு இல்லை, அக்கிரமத்தை விட மனசு இல்லை, ஆண்டவரை காட்டிலும் வேதத்தை காட்டிலும். ஏன்னா இது ஒரு எழுத்து தான், உனக்கு பார்க்க முடியல, உனக்கு பேங்க் பேலன்ஸ்ல இதில் இல்லை அப்படின்னு நினைக்கிற. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே இதுதான். பேங்க் பேலன்ஸ்ல இருந்து, ஆசீர்வாதம், நகநட்டுல இருந்து, சொத்துல இருந்து, வீடுல இருந்து, பிள்ளைகள் இருந்து, மனைவி இருந்து, உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற வர உள்ள ஆசீர்வாதத்தை டாக்குமெண்ட் போட்டு பத்திரப்பதிவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணி உன் கையில் இப்படி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. கைகளை தட்டுகளை. உனக்கு இது மேல் நம்பிக்கை இல்லை, அதனால உன் சுய பலத்தை நம்புகிறாய், சுய சக்தியை நம்புகிறாய். ஒரு பக்தன் பாடுகிறான், நின் சுய பலம் அல்லால் என் பலன் ஏது. 2 தான் நினைக்கிறேன், சுதி மட்டும்படி. நின் சுய பலன் அல்லால் என் பலன் ஏது, நினைவு செயல் வசனம் முழுதும் பொல்லாது, தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது, தஞ்சமுனை அடைந்தேன் தவற விடாது, தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும் ஏசோ நசரையின் அதிபதியே, ஏசோ நசரையின் அதிபதியே, நரர்பிணி தீர வந்த இரட்சகனே, ஏசோ நசரையின் அதிபதியே. கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும், கேடு பாடுகள் யாவையும் தீரும், பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும், பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும், பொன்னுலோகமதில் என்னையும் சேரும், ஏசோ நசரையின் அதிபதியே, ஏசோ நசரையின் அதிபதியே. இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அதுவோடு இசைந்து சீராடுதே, தந்திர அலகை சூழ நின்று வாதாடுதே, தந்திர அலகை சூழ நின்று வாதாடுதே, சுவாமி பவியகம் நோயினில் வாடுதே, ஏசோ நசரையின் அதிபதியே, ஏசோ நசரையின் அதிபதியே, நரர்பிணி தீர வந்த இரட்சகனே, ஏசோ
நசரேயின் அதிபதி நின் சுய பலனல்லால் என் பலன் ஏது? நினைவு செயல் வசனம் யாவும் பொல்லாதது. என் நினைவு செயல் பேச்சு எல்லாம் பொல்லாது. தஞ்சம் உனையடைந்தேன் தவற விடாது, தாங்கியாள் கருணை ஓங்கிய போதும் கைகளை தட்டி. இப்போ தஞ்சம்னு அடைஞ்சிட்டேன்ப்பா, என்னை தவற விட்டுறாதீங்க, கையை விட்டுறாதீங்க. தாங்கியாள் கருணையை கிருபையை எப்போது என் மேல் வைங்க. ஆண்டவர் நம்புகிற உங்களுக்கு அந்த கிருபை போதும். இன்றைக்கு தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியிலே கிருபையையும் ஐஸ்வர்யத்தையும் அடுத்து பராக்கிரமத்தை செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிறதே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டதற்கு கடவன். ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, உன் செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, உன் படிப்பை குறித்து மேன்மை பாராட்டாத, உனக்கு இருக்க சம்பத்துக்களை குறித்து மேன்மை பாராட்டாத, உன் திறமையை குறித்து மேன்மை பாராட்டாத, உன்னுடைய பங்களாவை குறித்து, காரை குறித்து, வண்டியை குறித்து, உன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, கிருபையும் சத்தியத்தையும் பராக்கிரமத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அதுதான் உனக்கு மேன்மை. கைகளை தட்டி. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவாதி தேவனை துணையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கிருபையும் சத்தியத்தையும் செய்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், மகிமையினால் நிறைக்க போகிறார். கிருபையும் சத்தியத்தையும் செய்கிற தேவன் நான் என்று என்னை குறித்து அறிந்திருக்கிறதெல்லாம் வேறொன்றை குறித்தும் நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. மனுஷனுக்கு மேன்மையாய் தோன்றுகிறது, கர்த்தருக்கு அருவருப்பு. வேர்ட் ஆஃப் கிரைஸ்டினுடைய நிறுவனர் அண்ணன் ஜேடிஎன் ராஜேந்திரன் அவர்கள், அவங்க பரம்பரையா பணக்காரங்க. உருளைக்கிழங்கு வியாபாரம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்னாடி வாழ்க்கை வேறு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு உள்ள வாழ்க்கை வேறு. பழைய வாழ்க்கையில் அவர் முதலாளி மாதிரியே இருப்பார். ஜாதியில, பணத்தில், பெருமையில், எல்லாத்திலையும் பெரியவர், எல்லாத்தையும் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார். ஆண்டவர் வந்தார், அவரை மாற்றினார். வேலைக்காரெல்லாம் தப்பு செஞ்சுட்டா அடிச்சு போடுவார். இங்கிலீஷில் தான் பேசுவார். இங்கிலீஷ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன இங்கிலீஷ் பேசுவார்னு. நம்ம ஊர் இங்கிலீஷ் பேசுவார். கிராமர் மிஸ்டேக்லாம் பேசி அடிப்பார். இப்போ ஆண்டவரை அறிஞ்ச பிறகு டோட்டல் சேஞ்ச். இப்போ அவர் தலைக்கு மேலே ஒரு வசனம் எழுதி வச்சிருந்தாரு. அரண்டு போயிட்டேன். மனுஷனுக்கு மேன்மையாய் தோன்றுகிறது, கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. கைகளை தட்டி. உங்கள் ஊழியம் உங்களுக்கு மேன்மையாக தெரிஞ்சா, உங்கள் அழகு உங்களுக்கு மேன்மையாக தெரிஞ்சா, உங்கள் பணம் உங்களுக்கு மேன்மையாக தெரிஞ்சா, உங்கள் ஜாதி உங்களுக்கு மேன்மையாக தெரிஞ்சா, கர்த்தர் பார்வையில் நீங்கள் அருவருப்பான, அதாவது மனித கழிவுக்கு சமானவர்கள் நீங்கள். யாராவது காலை வச்சுட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு போய் உட்காந்துருப்பீங்களா? டாய்லெட்டில் போய் உட்காந்து சாப்பிடுவீங்களா? நல்லதும் உள்ளதான் போகுது, அசிங்கமும் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் உட்காந்துருக்கு. ஆனால் நமக்கு மேன்மை என்னைக்கு வருதோ நல்லது கூட உங்களுக்கு கழிவு மாதிரி தான். மனுஷனுக்கு மேன்மையா தோன்றுகிறது, கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. நீ மேன்மையா நினைக்கணும், எதை நினைக்கணும் தெரியுமா? கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறேன், அதுதான் மேன்மை. உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. அம்மா இவங்கெல்லாம் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜ். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க ரொம்ப என்னமோ அவங்களை அடிமை மாதிரியும் நம்ம பெரிய ஆள் வந்திருக்கோமா நினைப்பாங்க. நான் சொல்லுவேன், அது இல்லை. சாதாரண ஒரு ரெஃப்யூஜியாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. கையை தட்டுங்களேன். இப்போ நீங்கள் ராஜகுமாரத்தி, மறந்துடாதீங்க. கைகளை தட்டி. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும், ஆணென்றும் பெண்ணென்றும், யூதனென்றும் கிரேக்கன் என்றும் ரோமன் என்றும் வித்தியாசமே இல்லை. ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய நடவடிக்கைகள் நீங்கள் பார்க்கலாம்.
ஏழை வந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவேன், கோடீஸ்வரம் வந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவேன், முடமான குழந்தைங்க வந்தாலும் எடுத்து கொஞ்சுவேன், மூக்க வடிச்சுக்கிட்டு இருந்தாலும் குழந்தைங்க எடுத்து கொஞ்சுவேன், அழகான பிள்ளை ராஜா பிள்ளையும் கொஞ்சுவேன், இது கற்பகவல்லி குழந்தையும் கொஞ்சுவேன். ஏதாவது பிள்ளைங்க அங்கேருந்து அசிங்கம் வந்தால் அதையும் எடுத்து மடியில் கொஞ்சி தான் அனுப்புவேன். எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் தான் சொத்து. கைகளை தட்டி என்றால் தேவனுடைய இதயம் அப்படித்தான். இந்த உலகில் நமக்கு மேன்மையானது ஒன்றுமே இல்லை. அத்தாடி குத்தாடி களைத்த உடம்பு காத்தாடி போல ஒரு நாள் கலந்து விடும். அன்னைக்கு டென்சிங் நாளைய தூக்குங்க, இன்னும் ராமசாமியை தூக்குங்க, கந்தசாமியை தூக்குங்க, இன்னாரை தூக்குங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். பணத்தை எப்போ எடுக்க போகிறீங்கப்பா, பாடியை எப்போ டிஸ்போஸ் பண்ண போகிறீங்க பாடி. ஆமாம். அப்போ உள்ளே இருக்கிற உயிர் ஆத்மாவுக்கு தான் அந்த உலகத்திலே மதிப்பு. இந்த உலகத்திலே மனிதன் நமக்கு உயிருக்கு வரதான் மதிப்பு கொடுத்தானா, இந்த உயிர் போகிற இடம் போய் தங்க போகிற இடத்துல இருக்கிற அவர் நம்முடைய உயிரை எவ்வளவு காப்பார். கைகளை சட்டி. இன்னைக்கு நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரியாக இருக்கட்டும், நாட்டின் முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அத்வானி ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், பில்கேட்ஸ் ஆகட்டும், ஏலன் மஸ்க் ஆகட்டும், பெரிய செல்வந்தர்களாகட்டும், ஒரு நாள் மூக்கில் பஞ்சு வச்சிருவான். அன்னைக்கு ஏலன் மஸ்க் எப்போ தூக்க போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அம்பானி எப்போ தூக்க போகிறாங்க, பாடி எப்போ டிஸ்போஸ் பண்ண போகிறீங்க, எப்போ உடல் தகனம் பண்ண போகிறீர்கள். மனுஷ வாழ்க்கை நிரந்தரமானது இல்லைங்க. எல்லா மதமும் அதை சொல்லுது. ஒருபடி சாம்பலுக்கு. அதனால தான் அதை உணர்ந்த பெரியவர்கள் தான் ஞானிகளாய், சன்னியாசிகளாய், சாமியார்களாய் மாறினார்கள். இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையா பா, இதுக்கு போய் வாழ்ந்துக்கிட்டு செய் முற்றும் துறந்தவர்கள். இப்போ எல்லாம் இருக்கவன் தான் சாமி. அந்த காலத்தில் சாமியார்னா முற்றும் துறந்தவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, முற்றும் எல்லாவற்றையும் துறந்தவர்கள். நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்தவம் என்றால் என்ன? ஏதோ ஒரு சாமியை கும்பிட வந்தோம் அல்ல. நாம் கும்பிடுற கூட்டம் அல்ல, ஆராதிக்கிற கூட்டம். எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும். We are not a converted Christians, we are born again Christians. நாம் மதம் மாறினவர்களா இருக்கக்கூடாது. இந்த இவங்க சொல்றாங்கல்ல மதம் மாற்றாங்க, அப்படிப்பட்ட மதம் மாறி இங்க யாருமே வர வேண்டாங்க, வரவே கூடாது. வாசல்லையே கதவை சாத்தி விரட்டி விட்டுருங்க. மதம் மாறின ஒருவன் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி வர வேண்டாம். 41 வருஷங்கள் நான் இதைத்தான் பேசுகிறேன். மதம் மாறும் பிரசங்கத்தை நான் பண்ணவும் மாட்டேன், பண்ண போறதும் இல்லை. ஒருத்தனை மதம் மாற்றுவதே என்னுடைய வேலை அல்ல, அது எனக்கு பிடிக்காத ஒன்று. எங்கள் குடும்பத்தை, எங்கள் அப்பா பேர் பரமசிவன், அவருக்கு 5 குழந்தைகள், என் அம்மா 5 மருமகன்மார்கள், அவர்கள் பிள்ளைகள் மட்டும்தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள். எங்கள் அத்தை, சித்தி, சித்தப்பா, மற்றவர்கள் எல்லாரும் எங்களுக்கு உறவினர்கள், எல்லாரும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது எங்கள் வீட்டுக்கு வராங்க. எங்கள் அத்தை வந்துட்டான், எங்கள் அத்தை அழுதான் நான் அழுவேன். நான் கிறிஸ்தவன், இந்துக்காரி அழுதுக்கு நான் அழலாமா? எங்கள் அத்தைக்கு ஒரு துன்பம்னா நான் கண்ணீர் வரும். எங்கள் சித்தப்பா வீட்டில் ஒரு பிரச்சனைனா எனக்கு கண்ணீர் வரும். இது இரத்த சம்பந்தமான உறவு. மதத்தை வைத்து பிரிக்க முடியாது. கைகளை தட்டுங்கள. அவருடைய நம்பிக்கை, நான் நம்புகிறேன் ஏக தெய்வம், ஒரே தெய்வம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று. அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். 4 நாளைக்கு முன்னாடி கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்துடைய ஐதீகம் என்ன தெரியுமா? எல்லா வீட்டிலையும் நாங்களும் இந்துவா இருக்கும்போது கிளியாஞ்சட்டிமாங்க. அது உங்களுக்கு என்ன, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் தான், திருநெல்வேலியில் தான் கிளியாஞ்சட்டிமாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்க? இங்கே கிளியாஞ்சட்டி தானே. கிளியாஞ்சட்டிலாம் வாங்கி வீடு முழுவதும் வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அன்னைக்கு எல்லாம் பூஜையெல்லாம் நடக்கும். ஐதீகம் எல்லா வீட்லையும், தெருவுலையும் எல்லாம் குத்து விளக்கெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க. இதுக்கு ஹைலைட்டாக திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் முச்சி மலையில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க. புரோகிதர்லாம் கூடி பக்தர்களெல்லாம் லட்சக்கணக்கில் நிற்பாங்க. ஐதீகம் என்ன? இந்த அநேக விளக்கெல்லாம், இந்த அநேக தீபங்கள் எல்லாம் ஒரே தீபமாக அந்த மலையில் மேல் இருந்து பகவானை பிரதிபலிக்கிறது அப்படின்னு ஐதீகம். இதுக்கு என்ன அர்த்தம்? அநேகன் ஏகனாய் நிற்கிறான். கைகளை சட்டி. அநேகன் ஏகனாய் நிற்கிறான். இதைத்தான் ஆண்டவர் சொன்னாருங்க. மற்றவங்க இதை மதம் நினைக்கிறாங்க. ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நானே உலகின் ஒளி. எல்லா மதத்தையும் அதைத்தான சொல்லுது. தேவன் ஒளி. எங்கேயாவது பார்த்துட்டு கடவுள்
அந்த அம்மா காப்பாற்றும், இந்த அம்மா காப்பாற்றும். அவங்கெல்லாம் அநேக தெய்வ விசுவாசம் உள்ளவர்கள், மற்ற மதத்தினர்கள். அவர்கள் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம், கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் செய்ய வேண்டிய செஞ்சிட்டோம், இனி ஆண்டவன் கையிலம்பாங்க. எல்லாரும் காட்ஸ் கிரேஸ்ம்பாங்க. சினிமா நடிகர்களும் ஆண்டவன் கையிலன்றாங்க. ஏன் ஆண்டவர்கள் மார் கையில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எல்லா சக்தியும் ஒரே சக்தியாக நிற்குதுங்க அப்படின்னு அவங்க நம்பிக்கை. நாங்கள் எத்தனை பேரில் கும்பிட்டாலும் கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு அவங்க நம்பிக்கை. நாம் என்ன சொல்கிறோம்? எல்லாரும் அல்ல, ஒரே தெய்வம் தான் அப்படிங்கிறோம் கைகளை தட்டி. அப்போ பக்தர்கள் தான், அது எந்த மதத்தில் இருந்தாலும் அவருடைய போகிற வழிதான் மாறுபடுகிறது. இந்த வழி மாற்றம் வரும்பொழுதுதான் சற்று விசுவாசம் தடுமாறுகிறது, சத்தியத்தை அறிய முடியாமல் போகிறது. ஆனால் என்னுடைய பைபிளை நான் நம்புகிறேன். இதை நம்புகிறவர்கள், இந்த பைபிளை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஏக தெய்வம். கைகளை தட்டி, ஒரே தெய்வம், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த டிபெட் வர்மனெல்லாம் அறகுற பேச்சாளர்களை உட்கார வச்சு கிறிஸ்தவத்தை பற்றி பேச சொல்லுவாங்க, முட்டா பயல்களை வச்சுக்கிட்டு. கிறிஸ்தவர்கள் பல சாமியை கும்பிடுவார்கள். அவர்கள் இந்த அந்தோனியார், அவராரு, இவராரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பைபிளில் இல்லைங்க. கிறிஸ்தவர்கள் பல தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, விக்கிரகத்தையும் ஆராதிக்கிறவர்கள் அல்ல. ஏக தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எந்த கிறிஸ்தவனும் பைபிளை ஃபாலோ பண்ணா விக்கிரகத்தை கும்பிட மாட்டான். அதாவது இஸ்லாமியரும் ஒரு வழிபாடற்றவர்கள், கிறிஸ்தவரும் ஊழிய வழிபாடே கிடையாது. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. எனக்கு ஒப்பாக ஏதொரு உருவத்தையும் வடிவத்தையும் இந்த பூமியிலே நீ உண்டாக்க கூடாது. உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டதுக்கு, என் நாமத்தை நீ கேட்பானேன், என் நாமம் அதிசயம் என்னார். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா. என் நாமம் அதிசயம். சர்வ வியாபி, எங்கும் நிறைந்த பரம்பொருள். வடக்க திரும்பி கும்பிடலாமா, தெற்க திரும்பி கும்பிடலாமா, கிழக்க திரும்பி கும்பிடலாமா, மேற்க திரும்பி கும்பிடலாமா, இல்ல, எங்கும் நிறைந்திருக்கிறார். நீ ஏன் சுவாசம் விடும்போது வடக்க திரும்பி மட்டும் மூச்சு விட்டுப்பாரு, இல்ல கிழக்க திரும்பி மூச்சு விட்டுப்பாரு. ஏன் வடக்க திரும்பினா மூச்சு வராதா? ஆக்சிஜன் பிராணவாயு எங்கும் நிறைந்திருக்கிறது. இதுதான் ஆண்டவர். கைகளை தட்டி எங்கும். இவனா வச்சுக்கிட்ட கற்பனைகள், சில அறிவியலிகள், பண ஆதாயம் பிடித்தவர்கள், தங்களை மேன்மையாக கட்ட அவர்கள் வைத்த கட்டுக்கதைகள் இதெல்லாம். இறைவன் தூணிலும் இருப்பான். ஔவையார் போறாரு, இப்படி நீ காலை நீட்டி உட்கார்றாங்க. ஒரு ஔவையார்னு ஒரு சினிமா அந்த காலத்தில் பார்த்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, அங்கிட்டு சாமி இருக்குது, நீங்கள் சாமிக்கு நேராக காலை நீட்டி உட்காருங்களே, நியாயமா? என்னப்பா, சாமி அந்த பக்கம்தான் இருக்குதா? தூணிலும் இருப்பான், துறம்பில் இருப்பான், எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னாங்க. நம்ம சொன்னா தான் தப்பு, அந்த அம்மா சொல்லுது எங்கும் நிறைந்த. அகத்தியர் சொல்றாரு, வணங்குவா ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதனையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானும் ஒரு குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலது தவத்தை காட்டி அன்பான சீடர்களை இருத்தி போட்டு அகன்றதளம் சென்றவரை அண்டுவாயே. கைகளை தட்டி வணங்குவா ஜெகஜோதி ஒருவனாகி, ஜோதிமயமான ஒரே தேவன் இம்மாநிலத்தை, இந்த உலகத்தை ஒரு நொடியில் உண்டாக்கி குவலயத்தில் இந்த பூமியில் தானும் ஒரு குருவாய் வந்து, தானும் ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஒன்றில்லாமல் சன்னியாசி போலேயே வாழ்ந்து 33 வருஷங்கள் வாழ்ந்து விட்டு அன்பான சீடர்களை இருத்தி போட்டு இங்க வச்சுட்டு அகன்றதளமாகிய பரலோகத்துக்கு போன இருக்கிறாயே, அவர் அண்டி கண்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அகன்றதளம் சென்றவரை அண்டுவாயே. அன்றைக்கு இந்த ரிஷிகள், சாதுக்கள், சித்தர்கள் எல்லாம் உருவ வழிபாடு செய்தவர்கள் அல்ல. குறிப்பிட்ட தெய்வத்துடைய பெயரை சொல்லி வணங்குற பரம்பொருள், பராபரவஸ்து, பரஞ்சோதி, அற்பரஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, வெளிச்சம், ஒளி, பிரகிருதி, இயற்கை, பிரபஞ்சம், அப்படிதான் வணங்குனாங்க. தெய்வத்தை அந்த வழியில தான் பார்த்தாங்க. நாமும் வெளிப்படவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்புதான் கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கைகளை தட்டி தீர்க்கதரிசிகளில் மூலமாக உரைக்கப்பட்டது. அந்த நாமம் தான் வெளிப்பட்டது. வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளும் பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் வேறொரு நாமம்
கொடுக்கப்படவில்லை. கைகளை தட்டி. அப்படி என்னுடைய பைபிள் சொல்லுது. இதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவன் ஏற்றுக்கொள்ளலாம், வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுறவன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். என்னுடைய நம்பிக்கை அதுதான் உண்மை என்று இன்னும் சொல்லுவேன், மறைக்குமறை சொல்வேன், கடைசி வரை அதுதான் சத்தியம். கைகளை தட்டி. வேத அறிஞர்கள் அல்லது சயின்டிஸ்ட், எத்தனையோ விஞ்ஞானிகளுக்கு தெய்வ நம்பிக்கை பெரும்பாலும் இருக்காது. இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இயேசுதான் தெய்வம் என்று அறிந்தார்கள். ஜேம்ஸ் சிம்சன் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவர், நிறைய கண்டுபிடிச்சார். தாமஸ் ஆல்வா எடிசன், இப்படி என்ன பிரபல கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் சொன்னது, நாங்கள் பைபிளின் அடிஸ்தானத்தில் தான் இதை கண்டுபிடிச்சோம். அவர்தான் மெய்யான தெய்வம். கைகளை சட்டி. பைபிளை பொய்ன்னு நிரூபிக்கணும் எத்தனை நினைச்சவங்க விசுவாசியாக மாறிட்டாங்க. பைபிளை பொய்ன்னு நிரூபிக்கணும் நினைச்சவங்க. ஒரு அட்வொகேட், அவர் தான் பைபிளை பொய்ன்னு நிரூபிக்கணும்னு பைபிளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஆதியாகமத்தில் தொடங்கினார். வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது விசுவாசி ஆகிட்டார். கைகளை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் இந்த உலக மனிதர்களோடு நான் பேச்சு போட்டி நடத்தி, ஆர்கியூமெண்ட் நடத்தி இயேசுவை தெய்வம்னு நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கும் கிடையாது. நமக்கு அவ்வளோ அறிவாளிகளும் அல்ல. ஏன்னா நம்மை விட அவர்கள் சிறந்த அறிவாளிகள். ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாய் இருக்கிறார்கள். எனவே முக்கியமான தர்க்கங்களும் சண்டையை பிறப்பிக்கும், விவாதம் எழும்பும் அதை விட்டு விடுவது நல்லது. கைகளை தட்டி. விவாதம் சில ஏதாவது பிடிச்ச காலுக்கே 3 மைல் அப்படின்னு சொன்னான்னா நான் ஆர்குமெண்ட்டுக்கே போக மாட்டேன். நமக்கு அவ்வளோ அறிவு கிடையாது, கல்வி அறிவும் இல்லை, அவ்வளோ அறிவு கிடையாது. நான் சொல்லிடுவேன், நீங்கள் சொல்கிறது தானே சார் ரைட்டு, உங்களுக்கு நான் சொல்கிறது தான் சார் ரைட்டு, எனக்கு விட்டுருங்க சாமி, விட்டுட்டு வந்துடுவேன். நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டு உங்களுக்கு, நான் சொல்கிறது தான் ரைட்டு எனக்கு. அதனால ஜீனியை சாப்பிட்டவன் நான், சர்க்கரையை அதுக்கு இனிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் சர்க்கரையே சாப்பிடாம அது இனிக்காதுன்னு ஆர்கியூ பண்ணுறீங்க, சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு வந்துடுது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். ருசிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸை யாரும் அழிக்க முடியாது. கன்வெர்ட் பண்ணுறதை மாற்றிடலாம், ஆனால் அனுபவப்பட்டு மாறுறவனை எவனாலும் அசைக்க முடியாது. கையை தட்டுங்களை. வெட்டுனாலும் நிற்பான், கொன்னால் நிற்பான். அப்படி 12 பேரும் இரத்த சாட்சிகளாக இறந்தவர் தான் இயேசுவின் சீடர்கள். இயேசுவும் அப்படித்தான் மரித்தார். அதனால தான் இன்னைக்கு சிலுவை கொடி உலகத்தில் நம்பர் 1 நிற்கிது. கையை தட்டுங்களேன். அவங்க அனுபவத்தை அவ்வளோ ஸ்ட்ராங். ஏன்னா அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா யாரும் அசைக்க முடியாது. அஸ்திபாரம் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான்? மேன்மை பாராட்டணும். அதை பற்றி மேன்மை பாராட்டணும், கர்த்தரை அறிந்திருக்கதே இல்லாமல். நான் ஒரு பாட்டில் எழுதினேன், சிலருக்கு குதிரை மேன்மை, சிலருக்கு ரதமே மேன்மை, சிலருக்கு பணமே மேன்மை, எனக்கு வீரனுக்கு வெற்றியே மேன்மை, எனக்கென்று மேன்மை உந்தன் வார்த்தை மேன்மை. கைகளை தட்டி. சந்திரனுக்கு சூரியன் மேன்மை, கடலுக்கு வானமே மேன்மை, சிலருக்கு பணமே மேன்மை, எனக்கென்றும் நாமம் மேன்மை. கைகளை தட்டி. அப்படிதான் எழுதினேன் பாட்டு. அது இருக்கும் எங்கள் சேனலில் நித்திய சந்தோஷத்தில் இருக்கும். மனமே நீ தேவனை என்று துதித்து பாடு. அதனால உங்க வாழ்க்கையில நீங்கள் மேன்மை பாராட்டுவது கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஸ்வீடன்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் பிரதர். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேதம் தான் உண்மை சத்தியம் என்று அறிந்து கொண்டேன். இப்போ சிஸ்டருக்கு உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும், ஐயோ நான் ஒரு 5 வயசுல 10 வயசுல அறிஞ்சேன் இல்லையே, இந்த தெய்வத்தை அறிஞ்சிருந்தேன்னா எவ்வளோ ஊழியம் செஞ்சிருக்கலாம், எப்படி வாழ்ந்திருக்கலாம், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்பட. கவலைப்படுறீங்களா சிஸ்டர்? சின்ன வயசுல, ஆமா சின்ன வயசுலேயே நான் ஆண்டவர் அறிஞ்சேன் இல்லையே, நான் இவ்வளவு லேட்டாக தெரிஞ்சிருக்கனே, ஐயோ எனக்கும் அந்த கவலை இருந்துச்சு. ஆண்டவரே 20, 18 வயசு 20 வயசு வாலிப நான் வந்தப்புறம் பிடிச்சேன், ஒரு 5 வயசு 3 வயசுல பிடிச்சிருந்தா பாவங்கிறது என்னன்னு தெரியாம வந்திருப்பேனே. எனக்கும் அந்த கவலை இப்பவும் இருக்கும். ஏன்னா பாலை குடிச்சா தானே பூனைக்கு பாலோட ருசி தெரியும். பால் குடிக்காத பூனை இருக்கா? பால் குடிக்க கருவாட்டுக்கு பூனை காவலா கேட்டீங்களா? பால் குடிக்காத பூனை இருக்கா? தென்னாலிராமன் கதையில் ஒரு சாங்கதி, பால் குடிக்காத பூனை இருக்கா அப்படிங்கிறதோ, பால் குடிக்காத பூனை இருக்கு அப்படின்னு வாதிச்சாரு. யாரு? தென்னாலிராமன். யாரு? கிருஷ்ணதேவராயர்
சபையில் தான் தெனாலிராமன் விகட கவியாக இருக்கிறார். இப்போ ஒன்று எப்படிப்பா அப்படின்னதும் நிரூபிக்கிறேன். நாள் குறிச்சு எல்லாத்தையும் கொன்னே விடுவேன்ட்டார். யார்? அரசன். இவர் வந்தார், தினம் ஒரு பூனையை பிடிப்பார், கொதிக்க கொதிக்க பாலை வச்சுட்டு குடி அப்படின்னு பார்ப்பார். முதல்ல வாயை வச்சுச்சு, நாக்கு சுட்டு போச்சு, ஓடி போயிடுச்சு. இப்படி 10 நாள் வச்சு பார்த்தாரு. அப்புறம் ஜில்லுன்னு ஒரு பால் எடுத்துகிட்டு வந்து காரண பாலை வச்சுட்டு இங்கே வாங்கினார். பூனை வராது. இந்த பாலை பார்த்தால என்ன செய்யுது? பறந்துக்கிட்டு போகுது. சபை கூடியாச்சு, பாலை கொண்டு வந்து ஊற்றுனாங்க, பூனையை விட்டானுங்க. பூனை பாலை பார்த்ததும் இங்கே பாய்ச்சிட்டு போகுது. பார்த்தீங்களா, பால் குடிக்காத பூனையும் இருக்கு. சுட்டா தானே தெரியும். நம்ம வாழ்க்கையில் மனுஷனுக்கு மேன்மையா சிலது தோன்றும், ஆண்டவரை அறிந்தவனுக்கு அதெல்லாம் அருவருப்பாய் தோன்றும். கைகளை சட்டி ஆண்டவரை அறிந்தவனுக்கு அதெல்லாம் அருவருப்பாய் தோணும். சில பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் கூட பக்க வழியாக வந்துடலாம், விளம்பரம் பண்ணி வந்துடலாம், மேகசின் போட்டு வந்துடலாம், 2 மெசேஜை யூடியூப்பில் போட்டு வந்துடலாம், 2 நல்ல பணக்காரங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் கிடைச்சா அவங்கள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு வந்துடலாம். வந்து தான் பாரு, அவனும் நிரந்தரம் இல்லை, உன்னுடைய ஊழியமும் நிரந்தரம் இல்லை. அவனை பட்டுன்னு பீசை பிடிங்கி விட்டுருவார். உன் கதி அதோ கதிதான். எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஒத்தாசை இல்லை, பணக்காரன்ட்டு ஒத்தாசை இல்லை, மனுஷன்ட்டு ஒத்தாசை இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை வரப்பண்ணுவேன். யார் ஜெபிக்கும் போதுதான்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஜெபிக்கும் போது தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி ஜெபித்தா இந்த இந்தியாவுக்கு ஒரு சேமம் வரப்போகுது. இந்தியாவில் இப்படி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலகம் எப்படி இருக்கு, சட்டங்கள் எப்படி இருக்கு, நீதிமன்றங்கள் எப்படி இருக்கு நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் ஒரு சேமம் வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க உங்களை தாழ்த்தி உங்களை பொல்லாத வழிகளிலிருந்து விலக்கி ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது அவருடைய முகத்தை தேடினால் அப்பொழுது தேசத்துக்கு சேமத்தை வரப்பண்ணுவேன். தேவன் அப்படி செய்கிறார். உம்மாலே ஒருவனாக நான் சேனைக்குள் பாய்வேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னான், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மகா பரிசுத்தமான மேன்மை உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, எங்களை கொண்டு எல்லா இடங்களில் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து அவருடைய நாமத்தை உணர்ந்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பதை அல்லாமல் வேறொன்றை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாத இருங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அடுத்து கர்த்தரை அவர் கிருபையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமாம். 2வது கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமாம். கர்த்தரை கனம் பண்ணும் பொழுதுதான் தேவ ஆசீர்வாதம். எப்படி கனம் பண்ணணும்? ஆதியாகமம் 2:7, ஏசாயா 64:8, பிரசங்கி 12:7, எரேமியா 18:6 சொல்லுகிறது, நாம் மண்ணா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீர் குயவன், நாங்கள் களிமண், நாங்கள் எல்லோருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் உங்களை தொடும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை கனப்படுத்தும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். ஆண்டு இயேசு சொன்னார், நீங்கள் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செஞ்ச பிறகு நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், நீர் செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தோம், எங்களால் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்.
நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், தாழ்மைக்கு உண்டான பரிசு ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை என்று மரியாள் ஒத்துக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். மகிமையான தேவக்கரம் உங்கள் மேல் இறங்கி வரும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரை கனப்படுத்துவது, நாம ஒண்ணுமில்லை அவர்தான் உயர்ந்தவர் என்று சொல்வது, நாம ஒன்றுமில்லை அவர்தான் உயர்ந்தவர் என்று சொல்லுவது. கர்த்தருடைய மகிமையின் கரம் உங்கள் அனைவரோடும் இருக்க போகிறது, உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய மேன்மை உங்கள் மேல் தங்கி இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடிமை நானே, எஜமானியே நாதா, அடிமை நானே, எஜமானீரே நாதா. மண்ணான மனிதன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. மண்ணான மனிதன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். களிமண்ணானே குயவன் நீரே நாதா, களிமண்ணானே குயவன் நீரே நாதா. மண்ணான மனிதன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. மண்ணான மனிதன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா, காலையில் தோன்றி மாலையில் மறைபவன் நாதா. மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா, மலர் போல் பூத்து நிழல் போல் மறைபவன் நாதா. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும்.
ஆண்டவர் நல்லவர். கொய்யவன் நீயே, களிமண் நானே நாதா. மண்ணான மனிதன் நான், மண்ணுக்கே திரும்புவேன் நாதா. என் சித்தம் அல்லப்பா. ஆவி தன்னை அனுப்பின தேவனுக்கும் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கும் திரும்பி செல்லுமா. கைகளை தட்டி. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கும் ஆவி தன்னை அனுப்பின தேவனிடத்திற்கும் திரும்பி செல்லும். அடுத்து நம்மை கர்த்தருக்கு கொடுத்து கனப்படுத்துவது. நம்மை கொடுப்பதுன்னா வெட்டி வெட்டி ஆடு கோழி வெட்டி நரமாம்சம் வெட்டல. நம்ம ஆத்துமாவை ஆண்டவர் கொடுத்து அவர் இஷ்டம் இல்லாத ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சமர்ப்பணம். சப்மிட் யுவர் சோல். உன்னுடைய ஆத்துமாவை சமர்ப்பணம் செய்து விடு. அடுத்து நம்மளுக்கு உண்டானவற்றை கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும், உண்டான எல்லாம் முதற் பலனும் கர்த்தருக்கு. எதை கொடுக்கணும்? தேவையில்லாத ஒன்றும் இல்லை, முதற் பலனை கொடுக்கணும். சிலவங்க எது தேவையில்லையோ அதை ஊழியத்து கொடுப்பாங்க. ஒருத்தர் எம்ஐடி, அவர் ஒரு புது பைக்கு வாங்கிட்டார், பயங்கரமாக காரும் வாங்கிட்டார். இந்த எம்ஐடி வீட்டிலே கிடைச்சித்து போய் அவர் சொன்னார், இது எனக்கு யூஸ் ஆகாதுன்னு ஒரு ஊழியக்காரர் கொடுத்துருங்க. யாரை கொடுத்துருங்க? ஊழியக்காரருக்கு. எதை விதைக்கிறாயோ அதைத்தானே அறுப்பாய். ஒரு கணவன் மனைவிக்கு திருமணமாகி 15 வருஷங்கள் குழந்தை இல்லை. எத்தனை வருஷம்? அப்போ போதகரை கூப்பிட்டாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண ஆண்டவர் குழந்தை கொடுத்தா ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுத்துருவீங்களா ஐயா அப்படின்னாரு. அப்போ உள்ள பாஸ்டர் மாதிரிலாம் ஊழியத்துக்கு ஒரு ஆத்மா வருதுன்னா அவங்களுக்கு லட்டு சாப்பிட்டதை விட உலகத்திலே பெரிய சந்தோஷம். இப்போ எதுக்குடா நம்ம ஊழியத்தில் வர இவனை ஓரமாகவும் வச்சுக்கிறோம், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். இருந்தால் எதிர்த்தாப்பில் இது ஏசு மர வரா, ஏசு மாறாதன்னு எதுக்காக போட்டுருவேன். இல்லாட்டி ஜீசஸ் நெவர் ஃபர்கெட்ஸ், ஜீசஸ் நாட் ஃபர்கெட்ஸ்னு போட்டுருவேன். அதனால எதுக்குப்பா இப்படி 2 பேரை பேச முடிய மாட்டேங்குது. இங்கே இருக்கவங்க கிட்ட பேச சொன்னால் தனியாக தள்ளிட்டு போயிறாங்க. 2 நாள் பாட்டு பாட சொன்னால் அடுத்து அவர் தான் லீடர். தம்பி, லீட் பண்ணுறவன்லாம் லீடர் ஆக முடியாது. கையை தட்டுங்களே. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு மிரியாமும் ஆரோனும் டேம்பரின் எடுத்துக்கிட்டு தான் பாடினாங்க. லீடர் குஷ்டரோகம் வந்துருச்சு அவளுக்கு. மந்த வாயும் திக்கு வாயும் பேச தெரியாத பய. ஆண்டவன் நினைச்சா ஒரே தொட்டு நாக்க திருத்தி இருக்கலாம். உனக்கு ஆரோன் வாயா இருப்பான். வாய் ஏதாவது ஆடம்பரம் பண்ண முடிச்சாங்க? யாருக்கு பேரு? மோசைக்கு பதில் யார் பேசுறது? அவர் தான் டிரான்ஸ்லேட்டர். அவர் டிரான்ஸ்லேட்டர் பண்றவர் டிரான்ஸ்லேட்டர் வேலையோட முடிஞ்சிருச்சு. யாரை அழைத்தாரோ அவனை தான் நிறுத்தினார். கைகளை தட்டி. இந்த பாஸ்டர் மாதிரி உண்மையான பரிசுத்தவான்கள் தவிக்கிறதே, ஐயா பாட்டு பாட விட்டேன், ஐயா மூப்பரா விட்டேன், ஐயா அசிஸ்டண்டா விட்டேன், இன்னைக்கு சபையே அள்ளிக்கிட்டு போயிட்டான். ஐயா பாதி பேரம் அள்ளிக்கிட்டு தானே போவான். இப்போ பிரச்சனை இருக்கும் வர பாஸ்டர்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்பவும் ஜெபம் பண்ணுற பாஸ்டர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்போ இவர் உபவாசத்தில் கிடந்து அந்த குடும்பத்துக்கு வேண்டி இவர் கஞ்சி தண்ணி குடிக்காம 3 நாள் 4 நாள் 7 நாள் 41 நாள்லாம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாரு. 15 வருஷத்துக்கு பிறகு கட்டாயம் ஊழியத்துக்கு தாயா அந்த பையன் அப்படின்னாங்க. 41 நாள்லாம் உபவாசம் பண்ணி பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபிச்சு ஆள் எலும்பு ஒரு 70 கிலோ இருந்தவர் 35 கிலோவாக மாறிட்டார். யாரு? பாஸ்டர். எள்ளு எண்ணெய்க்கு காய் தான், எலிப்புழுக்கையும் சேர்ந்து காய் தான். எள்ளு என்னத்துக்கு காயுது? எண்ணெய். எலிப்புழுக்கு எதுக்கு சேர்ந்து காயணும்? இதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உனக்கு குழந்தை இல்லை, நீ வயிற்று அடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணணும். இந்த பாஸ்டர் இந்த ஊழியக்கான மேலே நீங்கள் போடுற பாரம் இருக்கே, கொஞ்சம் நெஞ்ச பாரம் இல்லை. ராத்திரி தூங்க விட மாட்டேங்க, காலையில் தூங்க விட மாட்டேங்க, மத்தியானம் தூங்க விட மாட்டேங்க. இங்கே சொறி எடுக்கு சுண்டு வரல பாஸ்டர். நேரத்துக்கு திரும்பி பார்த்தேன், கருப்பு உருவம் அங்கிட்டு போச்சு. விரட்டிடுறேன். அங்கிள் நான் வளரணும்னு ஜெபம் பண்ணுங்க அங்கிள். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ஜெபம் பண்ணணும் மாமா. தீவனத்தை குறைச்சால வெயிட் லாஸ் ஆயிரும்ல. இந்த அங்கே ஒன்று உட்காந்துருக்கேன் மிக்சரில், அது மிக்சர் நினச்சி தின்றக்கூடாது. ஏதா அந்த ஆடியோ மிக்சர் நினச்சி தின்றுவான். கேட்குறேன், அதெல்லாம் இப்போ சாப்பாடை குறைச்சிட்டேனே. நான் அவன் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், மோளை மீன் சாப்பாடை இல்லை அங்கே. அது எப்பளும் போல 100 கிலோ ஐயா.
100, 90. இப்போ வந்துச்சு பாருங்க, வத்தலும் தொத்தலுமா 65, இப்போ 88 நிற்கிது. எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போடுற சாப்பாடு நான் என்னைக்கியா சாப்பாடு போட்டேன், அவங்களாம் சாப்பிட்டுக்கிறானுங்க. இப்போ அந்த காலத்தில் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணியே மெலிஞ்சு போனோம். அப்போ உபவாசத்தில் தனியாக கிடந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வச்சார் பாஸ்டர். தெய்வாதீனமாக 15 வருஷத்துக்கு பிறகு குழந்தை கிடச்சிது. யாருக்கு? அந்த குடும்பத்துக்கு. பாஸ்டருக்கு ஐயா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு பாஸ்டர் சந்தோஷத்தில் ஓடுற. இதுக்கு என்ன சந்தோஷம்? ஊழியத்துக்கு ஒரு குழந்தை வந்திருக்கே அப்படின்னு. என்ன குழந்தை? ஆண் குழந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் செபத்தை கேட்டுட்டாரு, ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணிட வேண்டியதானா? ஐயா அவன் மூக்கை நல்லா பாருங்கய்யா, அவன் கண்ணையும் பாருங்கய்யா. என்னய்யா கண்ணை பார்த்தாலே கலெக்டர் ஆவான்னு தெரியுதுயா. என்ன பார்த்தா பாஸ்டருக்கு அப்பமே நெஞ்சிடுச்சு. ஊழியத்துக்குன்னு சொன்னீங்களா? நீங்கள் உங்களுக்கு விசுவாசமே இல்லை பாஸ்டர், அடுத்து என்ன குழந்தை தராமே விட்டுருவார் ஆண்டவர், அதை பார்த்துக்கலாமே. தலைப்பிள்ளை ஒரு கலெக்டர் ஆக்கி என் குடும்பத்திலே பெரிய பேர். நான் பரவாயில்ல பாஸ்டர், படிக்க வச்சு கலெக்டராக காட்டி என் குடும்பத்துக்கு மாதிரி பேசுவாங்க. பேசுகிறேன். சோர்வாக பாஸ்டர் வந்துட்டார். ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தையும் பிறக்குது. அந்த ஆள் விசுவாசத்தைப்படி ஓடினார். இந்த குழந்தை பொட்ட குழந்தையாக போயிடுச்சுல சார், இதை போய் என்னத்துக்கு ஊழியத்துக்கு கூட்டுக்கிட்டு அதை ஒரு சும்மா பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. அப்பவும் சோர்வாக வந்துட்டார். அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆள் இங்கே ஓடி வந்தார். பாஸ்டர் 3வது குழந்தை பிறந்திருக்கு வாங்க. அப்போமாவது பாஸ்டர் ஓடினார். இப்போமாதுன்னா வீட்டில் ரொம்ப துக்கமாக உட்காந்துருந்தாங்க. என்ன குழந்தை பிறந்த? ஆமாய்யா குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை எதுக்கு? இதுயா ஒரு கை இல்லாமல் இருக்கு, ஒரு கண்ணு வேற மூடியே இருக்கு சார். இந்த கழுதை இந்த உலகத்தில் என்ன செய்ய இந்த பையன் வந்து பிறந்து, எனவே ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுவீங்க சார். விளங்குவியா நீயே? ஏய் விளங்குவியா? உச்சிதமானதை கர்த்தர் கொடுக்கணும், முதற் பலனை கர்த்தர் கொடுக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு தடுமாறி மோசமான வழியிலே போனால் அதுக்கு காரணம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். நான் எல்லா பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு வரணும் அப்படிங்கிற போர்வையிலே அப்படி நோக்கத்தில் பேசல. சப்மிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை குழந்தைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்காக என் பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன் கொடுங்க. ஆண்டவர் இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், இது கலெக்டர் ஆக்கட்டும், ஊழியத்துக்கு பயன்படுத்தட்டும். ஆண்டவரை என்ன செய்தால் நீர் செய்யுங்கப்பா, ஏன் இஷ்டம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். நம்ம ஒரு இன்டென்ஷனை வச்சுக்கிட்டே படிக்க வைப்போம். நாளைக்கு சம்பாரிச்சு என்ன சார் இது, நாங்கள் ரொம்ப ஊழியம் செஞ்சு கஷ்டப்பட்டோம்னே, அவனாவது படித்து மேலே வரட்டும்னே அப்படி நினச்ச படிப்பான், பெரிய ஆளாக வந்துடுவான், மேலையும் வந்துடுவான். சிலை வெடிக்க கல்லெடுத்தேன், சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன், சிலை வெடித்து முடியும் முன்னே தலை வெடித்து போனதம்மா. சிலை வடித்து முடிச்சுட்டாரு. கடைசியில் இந்த சுவாமிக்கு கண் திறக்கிறதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்துவா இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வந்து அந்த சிற்பி வந்து ஒரு சின்ன உடியை வச்சு அந்த கண்ணை அது ஒரு ஃபங்க்ஷன் தட்டினார். சிலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு, படித்தாச்சு, முடிச்சாச்சு, பெரிய ஆள் ஆச்சு, எல்லாம் வச்சாச்சு. கண் திறக்கிறதுக்காக சின்ன ஒளிங்க வச்சுட்டு சட்னு தட்டினார். தலை டம்மான்னு வெடிச்சிருச்சு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, முடிவோ மரண வழி. எனவே உங்கள் வழிக்கு உங்கள் பிள்ளைகளை விடாதிருங்கள், உங்கள் சிந்தைக்கு விடாதிருங்கள். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க. நான் ஒரு வாடகை தாய், நான் ஒரு வாடகை தகப்பேன். என் அப்பா அந்த குழந்தைய கொடுத்தார், அவர் வளர்த்து என்ன ஆக்கணும் சித்தமாக இருக்கிறாருன்னு. என் பேரனை நான் பிறந்த உடனே எனக்கு ஒரு ஆசை, அது மோசமான ஆசை தான், நான் கூட இப்போ பயப்படுறேன். டாக்டர் ஆக்கணும் ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் யாருமே டாக்டர் இல்லை, டாக்டருக்கு படிக்க வைக்கணும் எல்லாம். நான் என் தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் டாக்டருக்கு படிப்பா இருந்துச்சு, அவன் இன்ஜினியரு, அவன் அப்படி இப்படின்னு படித்து வந்துட்டாங்க. டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. இப்படியே படித்து நீட் எழுதி வந்து வந்து நான் காசு கொடுத்தெல்லாம் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன், யா மெரிட்டில் நீ வந்துடணுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். நான் இப்பவும் சொல்லுவேன், டாக்டருக்கு படி, கர்த்தர் அனுமதித்தால், அல்லது நல்லா படி,
எனக்கு படிப்புங்கிறது இம்பார்ட்டண்ட். படிச்சுட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சா சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டுட்டு வரணும். கையை தட்டுங்களேன். இதான் நிபந்தனை. சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டுடணும். என் மைத்துன பிரதீப் டேனியல் அவர்கள் 1991-92 MCA முடித்தவர். சர்டிஃபிகேட்டை தூக்கி எரிஞ்சிட்டு தான் ஊழியத்துக்கு வந்தார். கைகளை தட்டுங்களேன். பக்த்சிங் பிரதர் பக்த்சிங், இந்த பெத்தல் சர்ச்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, யெகோவா ஷம்மா பக்த்சிங் பிரதர் வெளிநாட்டில் இங்கிலாந்துலேயோ அமெரிக்காவில் போய் டிராக்டர் பற்றி மேனுஃபேக்சரிங் பற்றி படிச்சுட்டு கப்பலில் வரும்பொழுது ஆண்டவர் அறிந்து கொண்டார். தன் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு கடலில் போட்டார். கைகளை தட்டி அப்புறம் தான் ஊழியத்துக்கு வந்தார். 800 சபைகளை இந்த தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஸ்தாபித்தார். கைகளை தட்டி. பக்தனாகிய பக்தசிங் பரிசுத்தவானவர். நம்ம வாழ்க்கையில் நமக்கு மேன்மையாக தோன்ற கர்த்தருக்கு அருவருப்பு, கர்த்தருக்கு கனப்படுத்தணும். எப்படி? உங்களை கொடுக்கணும், உங்கள் பிள்ளைகளை கொடுக்கணும், உங்கள் பொருளை கொடுக்கணும், உங்கள் விளைவின் முதற் பலனை கொடுக்கணும். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ஒரு பாரம்பரியமான பழக்கம் உண்டு. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு கோழி முதல் முட்டை விட்டாலும் எங்கே கொண்டு கொடுப்பாங்க? சர்ச்சுக்கு. மதுரையில் பேரிச்சம்பழம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எங்கேயாவது பேரிச்சம்பழம் காய்ச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம கேம்பஸில் பேரிச்ச மரம் காய்க்கும். கையை தட்டுங்களேன். நான் துபாயிலேருந்து ஒரு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். துபாய் மீட்டிங் போயிட்டு வரும்போது சாப்பிட்டுட்டு ஜன்னலேருந்து வெளியே போட்டேன். அது முளைச்சிது. இவ்வளோ செடியிலேயே அது காய்க்க ஆரம்பிச்சிச்சு. பெருசாக வந்துச்சு. 10 கோலா 9 கோலான்னு, ஒரு கோலா 50 கிலோ. நாங்கள் சர்ச்சுக்கு தான் அதை கொண்டு வச்சோம். சிவப்பா ரொம்ப. இந்த 2 வருஷமாக காய்க்க மாட்டேங்குது. என்னது யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலை. மதுரையில் பேரிச்சம்பழமாக அனுப்பிச்சு ஒரு அம்மா வந்து அதோட காய் நிற்கிது. மரம் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது என்னமோ தெரியல, தண்ணி ஊற்றுறதுனாலையோ என்னமோ தெரில. அதை போய் கேட்டுட்டு வாங்கப்பா. என்ன உங்களை மாதிரியே அது காய்க்காமையே நிற்கிது. அது பலன் கொடுக்கும்படி நீங்கள் அதை கொத்தி எரு போட்டு என்ன பராமரித்து செய்ய வேணுமோ செய்யுங்க. அப்போ தான் காய்க்கும். இல்லை மரமெல்லாம் ஒருத்தர் வந்து மறந்தடிச்சு பச்சை பசையில் ஆக்கி விட்டு போயிட்டாருங்க. பச்சையாக இருந்த மரமெல்லாம் கற்பாயிடுச்சு. அடுத்த நாளே பிடுங்கி போட்டோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துங்கள், அவர் உங்களை கனப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை கொடுங்கள், உங்களை கொடுங்கள், உங்கள் பொருளை கொடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளை கொடுங்கள். நேற்று ஒரு அம்மா வருஷம் வருவாங்க. வீட்டு வேலை செய்கிறாங்க. 10 பாத்திரம் தேய்க்கிறவர்கள். வருஷத்துக்கு வந்து என் கையில் ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. 10,000 அல்லது 20,000. நேற்றும் கொடுத்தாங்க. எனக்கு கையெல்லாம் நடுங்குது. அவங்க முகத்தில் ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஏழை கஷ்டப்படுறேன். வீடெல்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அதாவது அவங்க சாட்சி சொன்னாங்க, நான் இங்கே காணிக்கை கொடுக்க பொருத்தனை பண்ணேன். என் வேலைக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா? நான் கூலி வேலை செய்கிறேங்க. 10 பாத்திரம் 4 வீட்டில் வேலை செய்கிறேன். என் வேலைக்கு நான் ஒரு வீடு வாங்கிட்டேயா. அப்புறம் இந்த நேற்றும் வந்தாங்க. நேரட்ட ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போட்டாங்க. வாங்கிட்டு அப்படியே கை கிட்டு நடுங்குது. கண்ணீராக வருது. இதை செலவழிக்கலாமா வேண்டாமா, செலவழிக்கலாமா வேண்டாமா? ஐயா, கிறிஸ்துமஸுக்காக இது உங்கள்கிட்ட கொடுக்குற வச்சுக்காங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாருக்கும் செய்வேன்னு, இது வச்சுக்கோங்க ஐயா. எனக்கு ட்ரெஸ் வாங்க ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க. எனக்கு கோட்டு வாங்கிக்கங்கன்னு ஒருத்தவங்க எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம பிள்ளைகளுக்கு தான் செய்வேன், நான் வாங்கவே மாட்டேன். நம்ம வாழ்க்கையில் மனசு வேணும். கர்த்தருக்குன்னு கொடுக்கறதில்ல. சந்தேகப்பட்டு கஷ்டப்பட்டு व्यसனப்பட்டெல்லாம் ஆண்டவருக்கு செய்யாதீங்க. ஒரு நாளும் செய்யாதீங்க. அது ஆசீர்வாதமே வராது. கர்த்தருக்காக செய்யணும்பா, ஆண்டவருக்கு செஞ்சுதானே ஆகணும். அப்படி செய்யணும். ஆண்டவருக்கு மகிமை. உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுக்கு உண்டானவர்களை கர்த்தருக்கு கொடுத்து கனப்படுத்துங்கள். இந்த உலகத்திலே மேன்மை பாராட்டுங்கள். எதை குறித்து? கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்து கர்த்தரை கனப்படுத்துங்கள். எதினால்? உங்கள் பிள்ளைகளை பொருளினாலும் விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனப்படுத்துங்கள். அவர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கரம் உங்களோடு இருக்கட்டும். நன்றி, நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. மகிமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. முழங்கால் போட்டாருன்னா முழங்கால் போடுங்க, ஜெபிங்க. நான் என்னை கொடுக்கிறேன், என் ஆத்மாவை கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் அருகில் வாரும், என் வாழ்வை மாற்றும், தலைகீழாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும், செம்மையா என்னை உருவாக்கும். கர்த்தருடைய மேன்மை கொண்டு இறங்கி வரப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ்.
wonderful Jesus' name. Hallelujah. ஆராதனை ஹalleluya ஹalleluya யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தெய்வமே ஓசன்னா 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 தாவீதின் செல்வமே ஓசன்னா 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 கண்மணி போல் ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தெய்வமே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்ணீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 மகிமை பரிசுத்தாவின் மகிமை வல்லமை இறங்கட்டும் விசுவாசி தேவ வல்லமை உங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அக்கினி உங்கள் நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது இப்பொழுது. Thank you, Jesus.
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுப்பா, பூமியிலே கிருபையும் சத்தியத்தையும் நடப்பிக்கிற கர்த்தர் நான் என்பதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். விளைவின் முதற் பலனாலும் பொருளாலும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதை நம்பி இப்படி திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் என்ன விரும்பி நிற்கிறார்களோ ஆசீர்வதியும் இந்த மாதம் முழுதும் பூரண ஆசீர்வாதம் பிள்ளைமை தங்கியிருக்கிறேன். சத்துரு சேர்ந்து பிசாசுகளை நிர்மூலமாக்குகிறேன். நான் அப்புறஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறமே செலுத்துகிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும்படி சமூகம் வந்து காத்துக்கொள்ளட்டும். நான் அப்புறஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை முடிச்சு கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறமே செலுத்து. கர்த்தர் இயேசு ரத்தங்களை பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளை போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். தொலை தூரத்திலிருந்து நேரலில் பங்கெடுத்திருக்கிற பிள்ளைகள் ஆமேன் என்று சொல்வார்கள். சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இதுவரை காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடாகொடி நன்றி, கோடாகொடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.